காலத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆடியன்ஸ் ரசிகர் மட்டுமே நான் பண்ணி ஹீரோக்கள் பண்ணுறாங்களா, அதனால் அந்த கண்டென்ட் மிஸ் ஆகுதா, ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாட்டாங்களா? ஐயோ, அந்த காலம் இந்த காலம் பேசல. நான் என்னங்க பயமாக இருக்குது. இங்கே உட்காந்துருக்கிறது எஸ்பி முத்துராமன் தெரிஞ்சுக்காங்க. பயம்தான். அப்படி இல்லைங்க, முடிவு நம்ம புரடி பிடிச்சி தள்ளுற மாதிரியான கதை கிடைக்காம இருக்கலாம். இல்லை வந்து சரியாக ஒரு 100% நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் சரியாக செய்யணுமேங்கிற அந்த ஒரு ஜாக்கிரதையாக இருக்கலாம். முதல்ல பண்ணும்போது எந்த பயமும் இல்லை, நம்ம மேலே எந்த கணக்கும் இல்லை. ஊர்லேருந்து வந்த புதுசில் சினிமாவை பற்றி பேசி நம்ம பண்ணுறதாண்டா சினிமான்னு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு ஃபுல் துடிப்போடு பண்ணும்போது இருக்கிற ஒரு படம், ஒரு ரசிகனா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது ஒரு பயம் வருது. காலகட்டம் எல்லாமே நம்மளை வந்து என்னென்னா, ஒரு சில புறக்காரணங்கள் எல்லாமே கூட நம்மளை வந்து வேலை பார்க்க விடாமல் பயமுறுத்துது. நம்மளுடைய படம் தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது. ஒரு ரன்னு மாதிரி, ஒரு சண்டைக்கோழி மாதிரி, ஒரு பையா மாதிரி படம் கொடுத்தது பிறகு நம்ம பண்ணுற கதையில் அந்த ஸ்டைலாக நான் என்கிட்ட வெளியிலேருந்து ஒரு படம் மாதிரி என்ன எதிர்பார்க்கல. டைட்டானிக் மாதிரி நான் எடுக்கலன்னு கேட்குறான். உங்கள் சண்டைக்கோழி மாதிரி இல்லையே, உங்கள் ரன்னு மாதிரி இல்லையே, உங்கள் ஆனந்தம் மாதிரி இல்லையான்னு தான் சொல்லுவாங்க. அது நம்ம தான் நம்மளுக்கு பிரச்சனை. அது வாழ்க்கைங்கிற ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் நம்ம ஒன்று ஏதோ சம்திங் சின்னதாக ஒரு அனுபவம் வந்திருக்கும், ஒரு துடிப்பு இருந்திருக்கும், அதிலேருந்து ஒன்று பண்ணியிருப்போம். இப்போ இந்த கேப்புங்கிறது உங்களுக்கு தான் கேப்பு, எனக்கு இது வந்து ஒரு லேர்னிங் பீரியடு. நான் படங்கள் பார்த்துட்ருக்கேன், அப்படி என்ன கேப்பாகவே நினைக்கல. நான் இப்போ தான் போய் வாரியர் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுவோம், இல்லை ஒரே வருஷத்துக்கு 2 படம் கூட வந்த காலகட்டம் இருக்கலாம். இப்போது கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அக்கறையோட, இல்லை இன்னும் கொஞ்சம் கூட சரியாக பண்ணணுமேங்கிற ஒரு பயத்தோட அதானே வழியே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்மளை கேட்கலன்னு சொல்லியோ, நம்மளை தேடி வரலன்னு சொல்லியோ, என்றைக்கும் யாரையும் நினைவு வச்சுட்டு யார் பாராட்டு விழாவோ இவர் எப்படா வருவார்னோ யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், மிக முக்கியமான டைரக்டர்ஸ் ரொம்ப வருஷமாக இல்லாதவங்க புதுசாக ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்க அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருந்தாங்கிறது அந்த படத்தில் தெரியும். சுதா கொங்கரான்னு ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு எடுத்த படம் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் தேடி போய் வீட்டில் பேட்டி எடுத்தீங்களா? யாராவது அவங்க எங்கே இருக்காங்க இண்டஸ்ட்ரி மொத்தம் தெரிஞ்சிச்சா? அவங்களா ஒரு கதை பண்ணி அதுலேருந்து மீண்டு அதுக்கு படம் எடுக்க வராங்க. மாநாடு எடுக்க முன்னாடி வெங்கட் பிரபு என்ன பண்ணார் யாராவது கேட்டாங்களா? விக்ரமேதா டைரக்டர் வந்து எங்கே இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி சும்மா அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க அதுக்குள்ளே ஏதோ சம்திங் சின்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்குள்ளேருந்து வெளியில் வர போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ முருகதாஸ் திடீர்னு சல்மான்களோட போய் ஓகே பண்ணிட்டு வராரு. யாரையும் நினைவுபடுத்திட்டு இங்கே இண்டஸ்ட்ரி யாருக்காக பாராட்டு விழாலாம் எடுக்காது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம அந்த ஃபஸ்ட் படம் கேவி ஆனது எடுத்தார், அதுக்கப்புறம் ஆளையே காணோம். அயன்னு ஒரு படம் எடுத்தார், அதுக்கப்புறம் அந்த கேப்பில் சும்மா இருந்தான்னு அர்த்தமா? அவங்க ஏதோ தேடிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணணும் விருப்பத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 12th ஃபெயில்னு ஒரு டைரக்டரு 70 வயசுக்கு மேலே சூப்பர் ஹிட் ஒன்று கொடுத்துருக்காரு. இத்தனை வருஷம் எங்கே போனார்? ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அந்த சினிமாவில் இருக்கிற யாரும் படம் பண்ணுறது ரிலீஸ் ஆகிறது மட்டும்தான் அவர் சினிமாவில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஐடியா, ஒரு நல்ல தாட் வர்றதுக்காக ஒரு வெயிட்டிங்கு, ஒரு ஆர்வத்தில் தான் கேட்குறீங்க. இதே கேள்வி ஊருக்கு போனாலும் ஏர்போர்ட்டு போனாலும் எங்கே போனாலும் யாராவது கேட்பாங்க, எப்போ சார் உங்கள் படம்? அதை நான் குறை சொல்ல, அது அவங்களுடைய நம்ம முன்னாடி கொடுத்த ஒரு படத்துக்காக கேட்குறாங்க. நான் சென்னைக்கு 92ல் வந்தேன், 2000 தான் படம் பண்ணேன். இந்த கேப்பில் நிறைய ஒரு சேகாரம் இருந்துச்சு. ஒரு அதுக்காக ஒரு பிராயச்சித்தத்தோடு இருந்து நம்ம ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக அந்த ஸ்பிரிட்டோடு ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்தோம். நடுவில் சின்ன ஒரு சில படங்கள் ஓடாமல் போனது, கம்பெனியில் நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட இருக்கலாம். நம்ம அதுக்காக சினிமா விட்டு போயிட்டோம், சினிமாவில் நம்மளை யாரும் கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கும் ரெஜிஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் கதை சொல்கிறதுக்கு வாங்கன்னு சொன்னால் கூப்பிடுவாங்க. எந்த ஹீரோஸும் கூட படம் பண்ணுறதுக்கு விருப்பமாக இல்லை. நம்ம விரும்பணும் முதல்ல, அதுக்கான கதை நம்மகிட்ட இருக்கணும். அது இல்லாமல் யார் கதை போய் தட்டுறதோ எங்கே போய் நிற்கிறதோ எனக்கே விருப்பமே இருக்காது. யாரோட போய் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரியான படம் கூட நம்ம பண்ணலாம். இப்போயும் மிகப்பெரிய ஒரு படத்துக்கான வேலை தான் போயிட்டுருக்கு. நான் மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வேலையில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கோம். அதில் அபிமன்யுவும் அர்ஜுனனும் பெரிய பார்ட்டாக வச்சுட்டு இந்தியிலேருந்து பெரிய ப்ரொடியூசர்ஸு, மாபெரும் பட்ஜெட்டு, அதுக்கான ஒர்க்கில் இருக்கோம். அந்த ஒர்க்கும் பேசிக்கான ஒர்க்குக்கே ஒரு பெரிய ஒரு வேலை எடுக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு படம், அதுக்கான ஒர்க் இருக்கும்.
அந்த படம் தான் அடுத்த படமானா 100% அது வந்து ஆர்டிஸ்டாக செட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும். இடையில கூட இன்னொரு படம் கூட நம்ம எடுக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேங்கிறத முழுமையாக இப்போ சொல்கிறதுக்கான நேரம் இது இல்லை. இது பையா அந்த படத்துக்கான ஒரு நேரம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை தூண்டுதலில் நான் இவ்வளோ பேசிட்டேன். அவ்வளோதான். சொல்லுங்கள், ஏறுங்க. நிறைய தூண்டி விட்டுறாதீங்க, நான் பேசிடுவேங்க. என் வாய் சும்மா இருக்காது ஏற்கனவே. ஒரு படம் ஜெயிச்சா 100 கோடி 200 கோடின்னு 3 நாளே வால்போஸ்ட் வந்துச்சு ஒட்டுறாங்க, சக்சஸ் மீட் வைக்கிறாங்க. நீங்க இவ்வளவு மூவி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. அப்போ உள்ள காலகட்டங்கள்ல ஜெயிச்சா ஓகே அடுத்த படத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இப்போ உள்ள டைரக்டர்ஸ் வந்து ஜெயிச்சா அடுத்த நிமிஷமே வந்து என்னுடைய சம்பளம் வந்து